தமிழ் சினிமா முக்கிய திடீர் மரணமா? வெளியான அந்த அதிர்ச்சி தகவல் ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை இப்போ ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமால ஆண் பாவம் அப்படிங்கிற படத்துல கிராமத்து பெண்ணா ஒரு அப்பாவி பெண்ணா நடிச்சு அதன் மூலியமா மக்கள் மத்தியில இடம் பிடிச்சவங்க தான் நம்ம சீதா. இந்த கதாபாத்திரத்துல பாவாடை தாவணியில நடிச்சிருப்பாங்க. தமிழ் ரசிகருடைய மனதுல நீங்காத இடத்தை பிடிச்சிருக்காங்க நடிகை சீதா. இந்த படத்துக்கு பிறகு ஆயிரம் பூக்கள் மலரட்டும், இவள் ஒரு பௌர்ணமி, சங்கர் குரு, தங்கச்சி, துளசி, குரு சிஷ்யன், பெண்மணி, அவள் கண்மணி, அவள் மெல்ல சிரித்தாள் அப்படின்னு அடுத்தடுத்த வெற்றி படத்துல நடிச்சிருந்தாங்க சீதா. இவங்களுக்கு தமிழ்ல கிடைச்ச இந்த முக்கியமான வெற்றி திரைப்படங்கள் இவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போனுச்சு. தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடம், மலையாள மொழி படத்துலயும் நடிக்கக்கூடிய வாய்ப்பு சீதாவுக்கு தானாவே வந்து அமைஞ்சது. இவங்க இப்படி தமிழ் சினிமால கடுமையா நடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்திபன் இயக்கத்துல புதிய பாதை படத்துல சேர்ந்து நடிச்சாங்க. அப்படி நடிச்ச போது சீதாவுக்கும் பார்த்திபனுக்கும் நட்பு ஏற்பட்டது. அந்த நட்பு காதலா மாறுனுச்சு. அதை அடுத்து ரெண்டு பேருமே பெற்றோரை சம்மதத்தோட திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 3 குழந்தைகள் இருக்கு. இந்த நிலையில நடிகை சீதாவும் பார்த்திபனுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா திடீர்னு பிரிஞ்சுட்டாங்க. பார்த்திபனை பிரிஞ்ச சீதா தன்னோட சீரியல் நடித்த சீரியல் நடிகர் சதீஷ 2வதா திருமணம் செஞ்சுக்கிட்டதா விஷயங்கள் வெளியானுச்சு. அதன் பிறகு கொஞ்ச நாள்ல சதீஷ்க்கும் சீதாவுக்கும் நிறைய பிரச்சனை ஏற்பட்டு இருவருமே பிரிஞ்சுட்டாங்க. ஆனா இது குறித்து சீதா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நானும் சதீஷும் நல்ல நண்பர்கள் தான், எங்களுக்குள்ள எந்த விதமான தவறான உறவும் இல்ல, இது என்னுடைய வேலை பார்த்த அனைவருக்குமே தெரியும், யாரோ தேவையில்லாம நானும் சதீஷும் திருமணம் பண்ணிக்கிட்டதா தப்பான செய்தியை பரப்பிட்டாங்க அப்படின்னு கூட சீதா கடைசியா சில விஷயங்களை பகிர்ந்தாங்க. சில ஆண்டுக்கு பிறகு சினிமால தலை காட்டாம இருந்த சீதா மீண்டும் சீரியல்ல அப்புறம் சினிமாவில நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஜி தமிழ் சேனல்ல சில நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி சில படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரத்துல அவங்க இப்போ கலந்துகிட்டு நடிக்கவும் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நடிகை சீதா அவங்களுடைய அம்மா சில மாதங்களுக்கு முன்னாடி திடீர்னு உடல்நலக்குறைவால இறந்து போனாங்க. பார்த்திபன் சீதா விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் சீதாவுக்கு பக்கபலமா இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில துணையா இருந்தது சீதாவுடைய அம்மா தான். சீதாவுடைய அம்மா ஜனவரி மாசம் இறந்து போனாங்க. அதன் பிறகு சீதா ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டாங்க. தனக்குன்னு யாருமே இல்ல, தன்னை முழுமையா புரிஞ்சுக்கிறதுக்கும் தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் தனக்குன்னு யாருமே இல்ல, நான் இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு ஒரு மன உளைச்சல்ல தனிமையில தள்ளப்பட்ட சீதா திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு இன்னைக்கு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்களாம். அப்படி அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் பெற்று வந்துட்டு இருக்காங்க சீதா. ஆனா சீதாவை பார்க்க போன சில முக்கியமான தமிழ் சினிமா திரைப்படங்கள் மத்தியில சீதா, நான் உயிரோட இருக்கிறதே வேஸ்ட், என்னால ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க முடியாது, நான் இறந்துடுவேன், எனக்குன்னு யாருமே கிடையாது அப்படின்னு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி கண் கலங்கி அழுதுருக்காங்க. எங்க அம்மா என்னைக்கு என்னை விட்டு போனாலோ நான் அன்னைக்கே இறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சீதா பேசுன சில விஷயங்கள் இணையத்துல வெளியாகி ரசிகர் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு.